லவ் யூ 3000 அப்படின்னு சொல்ற மாதிரி எண்ட் கேம்ல ஒட்டுமொத்த மார்வல் ஃபேன்ஸ் ஆடியன்ஸுமே வந்து கதிகலங்க வச்சிட்டாங்க. நன்னதர் தென் நம்மளோட ஃபேவரட் அயன்மேன் தான். அயன்மேனுக்கு என்ன ஒரு விஜய் கேரக்டர் கரெக்டா இருக்கும்னு சொல்லி யோசிச்சதுல வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல வந்த ஜேடியை செலிப்ரேட் பண்ண நம்ம மாஸ்டர் மூவி தான். ஸோ அந்த ஜேடி கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா டோனி ஸ்டார்க்கா வந்து போர்ட்ரேட் பண்றீங்க. எதுக்கு ஜேடி டோனி ஸ்டார்க்? ஏன்னா காரணம் இருக்கு. டோனி ஸ்டார்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். எஸ், அதே மாதிரி தான் இன்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு சிவில் வார்லயுமே சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஸ்பைடர் மேனுமே எப்படி வளர்த்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இங்கிட்டு வந்து நம்ம ஜேடிக்கும் அதே ஒரு கம்பேரிசன் தான் பண்ண போறோம். எஸ், அப்கோர்ஸ் ஜேடிக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிடிக்கும். டெலிட்டட் சீன்ஸ்லயுமே சரி, இல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் செலக்ஷனுமே சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவர் நின்னது எல்லாமே இருக்கு. அண்ட் அதே மாதிரி ரெண்டு பேருமே வந்து ஒரு தரமான ஒரு பாய், அவ்வளவுதான். அண்ட் அது மட்டும் இல்லாம இங்கிட்டு இவர் ஒரு ஸ்டோரி சொல்றதும், இங்கிட்டு நம்ம தளபதி விஜய் வந்து இங்க இருக்கிற அமெரிக்கா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டோரி சொல்றதும், அதுவுமே செம்ம மஜா வரும். ரெண்டு பேரும் லவர் பாய் வேற, சொல்லவே தேவையில்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம வில்லன்னு இறங்கிட்டா ரெண்டு பேருமே வந்து களத்துல குதிக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. பிளான் ஒன்னே ஒண்ணுதான், அட்டாக் பண்றதா அப்படின்றது ரெண்டு பேரோட ஒரு தாட் ப்ராசஸ். அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த குவாலிட்டிஸ் தான் இருக்கு அப்படிங்கிற இன்னும் நிறைய இருக்கு. ரெண்டு பேரும் ஒரு ஆல்கஹாலிக். அண்ட் அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் ஒன்னா சாமிங் ஒரு ஹியூமராவுமே இருப்பாங்க. ரெண்டு பேரும் செம்ம சாமாவும் இருப்பாங்க. இப்போ வரைக்குமே வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு ஓல்டா இருக்காரு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ